அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீனம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மீன ராசிக்காரர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ராசி என்ன என்பதை பதிவிட்டுட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே பதிவிடுங்க. சரி, மீன ராசிக்காரர்களுக்கு நாம் பார்க்கும்போது பொருளாதாரம் திருப்திகரமானதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்தணும் என்று சொல்லலாம். பணியின் காரணமாக வெளியூர் பயணம் செல்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதால உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்படி மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் பார்க்கும்போது அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பணிகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேறு ஊருக்கு மாறுதல் கூட கிடைக்கலாம். சக பணியாளர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வியாபாரம் எப்போதும் போல நடக்கும். கொடுக்கல் வாங்கலில் பொறுமை ரொம்ப அவசியம். புதிய வாடிக்கையாளர்களினுடைய அறிமுகம் கிடைக்கும். கடன் வாங்கி முதலீடு செய்வதை தவிர்க்கிறது நல்லது. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுப்புகள் கூடும். அப்படிங்கிறதால உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். மேலும் உடனே மருத்துவரை நீங்கள் அணுகுவது ரொம்ப நல்லது. அலுவலகத்தில் சக பணியாளர்கள் அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். வார்த்தைகளில் அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழிபட வேண்டிய தெய்வம் பழனி ஆண்டவர். பரிகாரமாக உங்களுக்கு பிடித்த தெய்வமோ அல்லது பழனி ஆண்டவருடைய பெயரையோ மனதில் நினச்சிக்கிட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இனி எல்லாமே நன்மையே நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் உங்களுடைய ராசிக்கு இந்த வாரத்தில் சிறப்பான பலன்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றிலும் மிகவும் கவனமாக மேற்கொண்டால் மட்டும் போதுமானது. இது மட்டும் இல்லாமல் பார்வையாள பலன்களை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானை அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்கள் நீங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். சூரியன் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. அரசியல்வாதிகள் அர்ப்பணிப்போடு பணியாற்றி மக்களுடைய மனதில் இடம் பிடிப்பாங்க. அரசாங்க வேலைகள் சுணக்கமாக நடக்கும். போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கும். ஆன்லைன் வர்த்தகங்களில் அதிக சிரத்தையுடன் ஈடுபடுவீங்க. பங்கு பரிவர்த்தனை முதலீடுகள் பெருத்த லாபத்தை கொடுக்கும். செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. குடும்ப நலனுக்காக இரவு பகலாக நீங்கள் உழைப்பீங்க. ஆர்டர்களை பெறுவதற்காக அலைச்சல் மிகுந்த வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க. புதன் 5ஆம் வீட்டில் இருக்காரு. கொத்து கொத்தாக உங்களுக்கு லாபம் வந்து சேரக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும். கழுத்தை இறுக்கிய கடன்களில் இருந்து மீளுவீங்க. குரு 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. அரசாங்க ஊழியர்கள் வேலை மாறுதலால் வீடு மாற வேண்டிய கட்டாயம் உருவாகும். சுக்கிரன் 4 மற்றும் 5ஆம் இடங்களில் இருக்காரு. கலைநயத்தோடு வியாபாரம் செய்வீங்க. சனி 12ஆம் இடத்துல இருக்காரு. நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில், இரும்பு வியாபாரம் இது போன்ற இடங்களில் மிகப்பெரிய வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆடம்பர விருந்தில் நீங்கள் கலந்து கொள்வீங்க. ராகு உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்காரு. யோசித்து செய்யக்கூடிய காரியங்களில் தோல்வியடைய மாட்டீங்க. கேது 7ஆம் இடத்துல இருக்காரு. நகை வாங்கி கொடுத்து மனைவியை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியவர்களாக இனி இந்த நாட்களில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பிட்டு இந்த நாட்களில் நீங்கள் கவனமாக எந்த செயலையும் மாற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். மனதில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய செயல்களில் நீங்கள் கவனமாக திட்டமிட்டு முடிவெடுக்க வேண்டியது நல்லது. உங்களுடைய செயல்களை கவனமாக ஆற்றணும். மனதில் ஏற்படக்கூடியதை நீங்கள் உடனே செய்து பார்க்கறதுக்கு விரும்புவீங்க. விரும்பிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இலக்குகளை எளிதில் அடைவீங்க. உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் வகையில் பயனுள்ள திட்டங்களை தீட்டுவீங்க. இன்று நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உறுதி அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும். உங்களுடைய ஆன்மீக ஈடுபாடு நற்பலன்களை கொடுக்கும். நல்ல பலன்கள் தரக்கூடிய சிறப்பான நாள். விட்டு கொடுப்பதன் மூலமாக நன்மை கிடைக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு மேலும் பார்க்கும்போது என்னென்ன பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா, ராகு உங்கள் வீட்டில் வைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லலாம். மீனத்திற்கு ராகு உங்கள் முதல் வீட்டில் வைக்கப்படுகிறார். இதன் விளைவாக இந்த வாரம் உடல்நலக்குறைவு காரணமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்பிக்கை குறையிறதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம். அத்தகைய சூழ்நிலையில்
நீங்கள் உங்களை தான் முழுமையாக நம்பணும். உங்களை நம்புவது தைரியத்தினுடைய உண்மையான அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதனுடைய அடிப்படையில் நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய நோயிலிருந்து கூட நிவாரணம் பெற முடியும் என்பதை நீங்கள் நன்கு புரிஞ்சுக்கலாம். மேலும் சந்திரன் ராசியின் 3வது வீட்டில் வியாழன் இடம்பெறுவதால் சிறிய ரியல் எஸ்டேட் மற்றும் நிதி பரிவர்த்தனைகளுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் எந்த வகையான பெரிய முதலீட்டையும் இப்போதே நீங்கள் செய்து வைக்கிறது உங்களுக்கு தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வாறு செய்ய முடியல அப்படின்னா மூத்த அனுபவம் வாய்ந்த நபருடைய உதவியின் பின்னரே உங்களுடைய பணத்தை எந்த பெரிய முதலீட்டிலும் முதலீடு செய்ய அறிவுறுத்தப்படுது. மேலும் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் முக்கியமான குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் விளக்குவது கடினமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேலும் சிறிது நேரம் அமைதியாக இருக்கிறது நல்லது. அவர்களுக்கும் சிறிது நேரம் நீங்கள் கொடுப்பது நல்லது. இது தவிர இந்த வாரம் நீங்கள் வழக்கத்தை விட குறைவாக கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கடின உழைப்பின் நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கலாம். இது உங்களுடைய நிலையை மேம்படுத்தும். வெளிநாட்டில் நல்ல கல்லூரியில் சேர்ந்து உயர்கல்வி படிக்க வேண்டும் அப்படின்னு கனவுல இருந்த மாணவர்களுக்கு இந்த வாரம் இந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அத்தகைய சூழ்நிலையில் ஞாபக சக்தியை அதிகரிக்க காலையில் எழுந்தவுடன் பாடங்களை பயிற்சி செய்கிறது ரொம்பவே நல்லதுன்னு அறிவுறுத்தப்படுது. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வியாழ பகவானுடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அப்படி வழிபாட்டை மேற்கொண்டு வியாழன் அன்னைக்கு வயதானவர்களுக்கு அன்னதானம் இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் செய்து வந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு மிகவும் நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகவும் நன்மையான பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதால நீங்களும் இது போன்று முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான பலன்களே கிடைக்கும். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைகள்லாம் நீங்குவதற்கான காலகட்டமாக இனி இந்த காலகட்டம் இருக்கும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். காரியங்களில் வெற்றி உண்டாகும். புதிய முயற்சிகளை பின்பற்றுவதற்கு மேல் தொடங்குவது நல்லது. இளைய சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு சாதகமாக முடியும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கிறது உற்சாகத்தை கொடுக்கும். நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றும் செய்யும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திடீர் பணவரவு மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகோதரர் உதவியால் காரிய அனுகூலம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொது நலன்களில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய எல்லா காலகட்டமுமே சிறப்பான காலகட்டமாக அமையப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் மீனம் ராசிக்காரர்கள் அல்லது நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு நோயிலிருந்து நிவாரணம் பெறக்கூடியதாக இனி வரக்கூடிய காலகட்டம் அமையலாம். சந்திரனுடைய ராசியின் 3வது வீட்டில் வியாழன் இடம்பெறதால சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது ரியல் எஸ்டேட், நிதி பரிவர்த்தனைகள் இவையெல்லாம் சின்னதாக நீங்கள் முயற்சி எடுத்தால் கூட கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும். உங்களுக்கு மிகவும் நல்ல வாரமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே உணரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இது தவிர இந்த வாரம் நீங்கள் வழக்கத்தை விட குறைவாக கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கடின உழைப்பின் நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கனவுல இருந்த படிக்கணும் அப்படிங்கிற கனவுல இருந்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டம் நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் எந்த விதமான கவலையும் வேண்டாம். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதோடு இந்த ராசிக்காரர்கள் மற்றும் அவர்களுக்கு இஷ்டமான தெய்வங்களை வழிபட்டு அந்த தெய்வத்திற்கு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து வந்தாலே போதுமானது. அதுவே இவர்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்கும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த ராசிக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். பொதுவாகவே ஒரு ராசிக்கான பலன்களை தெரிஞ்சுக்கணும். அதே போல் என்னோடய வாழ்க்கையில் நான் என்ன முயற்சி செய்தாலோ அது எனக்கு நல்ல ஒரு பலனையே கொடுக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க பிடித்த தெய்வத்தை வழிபாடு செய்வதும் குலதெய்வ வழிபாடு செய்கிறதும் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.